ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அறுவடை வந்து எடுத்திருக்கேங்க. என்னென்ன அறுவடை எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய நிவிஸ் கார்டன் வந்து இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இப்போ என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சாமிக்கு வந்து பூக்கள் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த பூக்கள்லாம் வந்து அழகுக்கும் வைக்கலாங்க. நம்ம வந்து மாலை வந்துட்டு இப்போ சாமிக்கு மாலை கட்டுவோம் பார்த்தீங்களா, கதம்புன்னு சொல்லலாம், அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்துனாங்க. இது வந்துட்டு பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க, இட்லி பூன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இது வந்து பிச்சி பூன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தியெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா டெய்லி வந்து இப்போ வெயில் செமையாக மழை வெயில் அடிக்குது, அதனாலவே வந்து பூக்கெல்லாம் வேஸ்ட்டாக போயிருங்கிறக்காக சாமிக்காக எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சங்குப்பூ விதைக்காகவும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு மலேசியன் கோவக்காய், தம்பட்டா வரை, அப்புறம் வந்துட்டு நம்ம பச்சை மிளகா வந்து நமக்கு தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். தேவையில்லாமல் கொண்டு போய் காய வைக்க மாட்டேன், அப்பப்போ நான் எடுத்துக்கிறேங்க. அப்புறம் வந்து தக்காளி வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து விதைகள் சேகரிக்கலாம்னு எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து கருஞ்சிவப்பு தக்காளி, இது வந்து ரெட் பெரி செரி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகா வந்து ஒரு புது ரகமாக இருக்குது. இதை யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது காய் வரும்போது இந்த மாதிரி காய் வருது, அது வந்து கொஞ்சம் கலர் மாறி மாறி இந்த கலரில் வருது, அதாவது காப்பித்தூள் கலரில் வருது. இது என்ன ரகம்னு சொல்லி யாருக்காவது தெரிஞ்சால் வந்து என்னுடைய கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி, நெய் மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். நெய் மிளகாலாம் பார்த்திங்கன்னா இருக்க பெருசாக போய்கிட்டு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் சின்னமாக வரும், இப்போ வந்து பெரிய பெரிய காயாக வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், டெய்லி விதைகள் சேகரிச்சுட்டே இருப்பேன். இது இங்கே பாருங்கள், இது வந்து கொடி பசலை, பச்சை கலர் கொடி பசலைங்க. இதாங்க விதைகள், அதோடைய விதைகள். டெய்லி விதைகள் நம்மளுடைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா அறுவடை வீடியோவில் டெய்லி நம்மளுடைய விதைகள் சேகரிச்சுட்டே தாங்க இருக்கேன். எல்லா நண்பர்களுக்கும் விதை பகிர் கொடுக்கறதுக்காக விதைகள் சேகரிச்சுட்டே இருக்கேங்க. இதாங்க என்னோட அறுவடை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிவிஸ் கண்ணை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.